ஓம் சாந்தி. 18/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் உண்மையான அலௌகிக மந்திரவாதிகள் ஆவீர்கள். நீங்கள் மனிதர்களை தேவதைகளாக ஆக்கக்கூடிய மந்திர ஜாலத்தை செய்ய வேண்டும். கேள்வி: நல்ல முயற்சியாளராக இருக்கும் மாணவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்கள் மதிப்போடு தேர்ச்சி அடைவதற்காக, அதாவது வெற்றி மாலையில் வருவதற்கான லட்சியம் வைப்பார்கள். அவர்களின் புத்தியில் ஒரு தந்தையின் நினைவுதான் இருக்கும். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களின் மீதும் உள்ள புத்தியின் தொடர்பை நீக்கிவிட்டு ஒருவரின் மீது அவர்கள் அன்பு வைப்பார்கள். இப்படிப்பட்ட முயற்சியாளர்கள்தான் மாலையின் மணியாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இப்போது ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மந்திரவாதிகளாக, மந்திர ஜாலம் செய்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆகையால் தந்தையையும் மந்திரவாதி என்று சொல்கின்றனர். மனிதர்களை தேவதைகளாக ஆக்கிவிடக்கூடிய மந்திரவாதிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இது மாயாஜாலம் அல்லவா? எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியை நீங்கள் சொல்கிறீர்கள். பள்ளியில் ஆசிரியரும் கூட வருமானத்தை ஈட்டுவதற்கு கற்றுத்தருகின்றார். படிப்பு என்பது வருமானம் அல்லவா? பக்தி மார்க்கத்தின் கதைகள், சாஸ்திரம் போன்றவைகளை கேட்பது இதனை படிப்பு என்று சொல்வதில்லை. அதில் வருமானம் எதுவும் இல்லை, வெறுமனே செலவுதான் ஆகிறது. தந்தையும் புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் படங்களை உருவாக்கி கோயில் முதலானவற்றை கட்டி பக்தி செய்து செய்து நீங்கள் எவ்வளவு பணத்தை செலவிட்டு விட்டீர்கள். ஆசிரியர் வருமானத்தை ஈட்ட வைக்கின்றார். வாழ்க்கை நடக்கிறது. குழந்தைகளாகிய உங்களின் படிப்பு எவ்வளவு உயர்ந்தது! அனைவரும் படிக்கத்தான் வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆக்கக்கூடியவர்கள். அந்த படிப்பின் மூலம் வக்கீல் முதலான நிலையை அடைகின்றனர். அதுவும் ஒரு பிறவிக்காகத்தான். எவ்வளவு இரவு பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது! ஆகையால் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுத்தமான போதை இருக்க வேண்டும். இது இரகசியமான போதை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அதிசயம். எப்படிப்பட்ட ஆன்மீக மாயா ஜாலம் இது! ஆத்மா நினைவு செய்து செய்து சத்தோ பிரதானமாகிவிட வேண்டும். சந்நியாசிகள் சொல்கிறார்கள் அல்லவா, நான் எருமை என்று உன்னை நீ நினைத்துக்கொள் என்றால், அவ்வாறே சொல்லியபடி முற்றத்தில் சென்று அமர்ந்து பிறகு வெளியே வரச் சொன்னால், நான் எருமை எப்படி வருவது என்று சொல்கிறாராம். இப்போது தந்தை சொல்கின்றார், நீங்கள் தூய்மையான தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள். மீண்டும் தந்தையை நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள். இந்த ஞானத்தை கேட்டு நரனிலிருந்து நாராயணனாக அல்லது மனிதரிலிருந்து தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள். தேவதைகளின் ராஜ்யமும் உள்ளதல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது ஸ்ரீமத் படி பாரதத்தில் தெய்வீகமான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை கேட்கின்றார், இப்போது நான் உங்களுக்கு கொடுக்கும் ஸ்ரீமத் சரியா அல்லது சாஸ்திரங்களின் வழி சரியா? தீர்மானம் செய்யுங்கள். கீதை என்பது அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்ந்தது பகவத்கீதையாகும். இது குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது. இப்போது பகவான் என்று சொல்லப்படுபவர் யார்? கண்டிப்பாக அனைவரும் நிராகாரமான சிவன் என்றே சொல்வார்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள் ஆவோம். அவர் ஒருவரே தந்தையாவார். நீங்கள் அனைவரும் மணமகள்களாக உள்ளீர்கள். மணமகனாகிய என்னை நினைவு செய்கிறீர்கள். ஏனென்றால் நான் தான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்திருந்தேன். அதன் மூலம் நீங்கள் நடைமுறையில் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறீர்கள். நாங்கள் சத்தியநாராயணரின் கதையை கேட்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றனர். இதிலிருந்து நாம் நரனிலிருந்து நாராயணர் ஆவோம் என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் ஆத்மா தெரிந்து கொண்டு விடுகிறது. சரீரமின்றி ஆத்மாவால் பேச முடியாது. ஆத்மாக்கள் இருக்கும் இடம் நிர்வாண தாமம் என்று அழைக்கப்படுகிறது.
குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை தான் நினைக்க வேண்டும். இந்த துக்க தாமத்தை புத்தியிலிருந்து மறந்துவிட வேண்டும். ஆத்மாவுக்கு இப்போது எது சரி எது தவறு என்று புரிந்துவிட்டது. கர்மம் அக்கர்மம் விகர்மத்தின் ரகசியத்தையும் கூட தந்தை புரிய வைத்துள்ளார். தந்தை குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார். மேலும் குழந்தைகள்தான் தெரிந்து கொள்ளுகிறார்கள். மற்ற மனிதர்கள் தந்தையையே தெரிந்து கொள்ளவில்லை. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. பாபா நம்மை இரட்டை கிரீடதாரியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் என்ற இதே ஆன்மீக போதையிலேயே இருக்க வேண்டும். நாம் சுய தரிசன சக்கரதாரி பிராமணர்கள் ஆவோம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ஞானத்தை புத்தியில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும். 2. மதிப்போடு தேர்ச்சி அடைவதற்காக பாபாவின் மீது உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் குப்தமான மறைமுகமான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். தனது டபுள் லைட் சொரூபத்தின் மூலம் வரப்போகின்ற தடைகளை கடந்து சென்று விடக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம். வரப்போகின்ற தடைகளில் களைத்து போவதற்கு பதிலாக அல்லது மனமுடைந்து போவதற்கு பதிலாக ஒரு நொடியில் தன்னுடைய ஆன்மீக ஜோதி சொரூபம் மற்றும் கருவி என்ற உணர்வின் டபுள் லைட் சொரூபத்தின் மூலமாக ஒரு நொடியில் உயரம் தாண்டி குதித்து சென்று விடுங்கள். தடைகள் என்ற கற்களை உடைத்து கொண்டிருப்பதில் நேரத்தை இழக்காதீர்கள். குதித்து சென்று விடுங்கள். ஒரு நொடியில் கடந்து விடுங்கள். சிறிதளவு மறதியின் காரணமாக எளிதான பாதையை கடினமானதாக ஆக்கிவிடாதீர்கள். தனது வாழ்க்கையின் வருங்கால சிறந்த குறிக்கோளை தெளிவாக பார்த்தபடியே தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள். பாப்தாதா மற்றும் உலகம் உங்களை எந்த ஒரு கண்ணோட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே சிறந்த சுரூபத்தில் சதா நிலைத்திருங்கள். ஸ்லோகன். என்றுமே மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கௌரவம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். இப்பொழுது குழுவின் ரூபத்தில் ஒரே ஒரு சுத்தமான சங்கல்பம், அதாவது ஒரே சீரான மனநிலையை அமைப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். அப்போதுதான் உலகத்தின் சக்தி சேனையின் பெயர் பிரசித்தமாகும். தேவைப்படும்போது நீங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்படும்போது சரீரத்தின் ஆதாரத்தை விட்டுவிட்டு தனது அசரீரி சொரூபத்திலே நிலைத்து விடுங்கள். எப்படி சரீரத்தை தரித்து கொண்டீர்களோ அவ்வாறே சரீரத்திலிருந்து விலகியவர் ஆகிவிட வேண்டும். இதே அனுபவம்தான் கடைசி பேப்பரில் முதல் நம்பரை எடுப்பதற்கான ஆதாரம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.